ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டா முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 9 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 9 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயத்துக்கு 2 முட்டைன்ற கணக்கு தான் ரேஷியோ. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 5-6 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் 9 முட்டைக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வெங்காயம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நான் அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் முட்டையில், அதனால் நான் அப்போ கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் சின்ன பசங்க சாப்பிட்டா கூட அந்த பச்சை மிளகாய் காரம் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் காரம்னு முட்டை பொடி மாசே சாப்பிட மாட்டாங்க. இது இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய் ஏன் கம்மியாக போடுறோன்னா பெப்பர் சேர்க்க போகிறோம், அதனால் நம்ம பச்சை மிளகாய் கம்மியாக போடுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டோம்னா அது கருகிடும், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். முட்டையை இப்போ நல்லா நான் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடித்து வச்ச முட்டையை நம்ம இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். வெங்காய கலவையில் சேர்த்துட்டு இப்போ சண்டாக வரணுன்னா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணுறோன்னா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சண்டா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.